இப்போ நம்ம அந்த கோர்ட்டு தீர்ப்புல இப்ப நீங்க சொன்னது மாதிரி கோர்ட்டு தீர்ப்புல ஒரு குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னா அதிமுகவோட உள்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட விரும்பல அப்படின்னு இருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு சாதகமான பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட் அப்படி உள்கட்சி விவகாரத்துல தலையிடாம கோர்ட்டு போகும் பட்சத்துல இந்த தீர்ப்பு ஒரு மாறுபட்ட தீர்ப்பா தான் நான் நினைக்கிறேன். இல்ல, அதாவது கோர்ட்டு தலையிட முடியாது உள்கட்சி விவகாரத்துல சொல்லல. தேர்தல் ஆணையம் உள்கட்சி விவகாரத்துல தலையிட முடியாது. அடுத்து சிவில் வழக்கு விசாரிக்கிற நீதிபதி தான் தலையிட முடியும். பொதுநல வழக்கு விசாரிக்கிற நீதிபதி தலையிட முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆமா. ரெண்டாவது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. நான் என்ன சொல்லலாம் விரும்பணும்னா அது நீங்க முகப்பு செய்தியாவே நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது எம்ஜிஆர் வகுத்து கொடுத்த அதிமுகவோட கட்சியோட விதி பிரகாரம் அந்த நீங்க சொன்ன மாதிரி பொதுச் செயலாளரா இருக்கட்டும், இல்ல ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டும், எதுவனா இருக்கட்டும், ஆனா அந்த தேர்ந்தெடுக்கிற உரிமை கடைகோடி தொண்டனுக்கு தான் வழங்கியிருக்காங்கிறது எல்லாரும் உணர்ந்த எல்லாருமே நமக்கு தெரியும். அதுதான் எல்லா தொண்டனும் விரும்புறான். எப்படி பாத்தீங்கன்னா அது சம்பாதிக்கிறதுக்காகவோ பதவி பகுசுக்காகவோ இல்லாமல் ஒட்டி கொண்டு சம்பாதிக்கிறவங்க நினைக்கிறவங்க இப்ப இருக்கிறவங்க யார வேணாலும் தூக்கி பிடிச்சிக்கலாம். அதுல மாற்று கருத்து இருக்கு. ஆனா எம்ஜிஆர் பொன்மலை செல்வன் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவை உண்மையாவே ஏற்றுக்கொண்ட அதிமுகவோட கடைகோடி தொண்டன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அந்த தலைமையை தேர்ந்தெடுக்கிற உரிமை தனக்கு இருக்குங்கிறத நிச்சயமா நம்பிக்கிட்டு தான் இருக்கிறான். அந்த உரிமை கண்டிப்பா வழங்கப்பட வேண்டும். அந்த உரிமையின் அடிப்படையில தான் நிச்சயமா அந்த தலைமையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதுல என்னுடைய கருத்து ஆணைத்தரமான கருத்தை நான் பதிவு செய்யறேன். இல்ல, ரெண்டாவது ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அந்த விதியை உறுதிப்படுத்தினாங்கன்னா, ஒன்று அந்த தொண்டர்கள் கையில இந்த இயக்கம் தொண்டர்கள் இடத்துல அடுத்த தலைமையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருந்தா தான் இந்த கட்சி பாதுகாப்பா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு இபிஎஸ்ஓ ஒரு ஓபிஎஸ்ஓ இந்த மாதிரி பொதுக்குழு வரப்போது இவர்கள் மீது வழக்கு வருது, அல்லது இவங்க மேல இவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா இந்த கட்சியை மத்தியில் ஆளுகிறவர் இடத்துல அடகு வச்சிருப்பாங்க. அல்லது இது போல பணபலம் படைத்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பொதுக்குழு உறுப்பினர்கள்னா அதுல ஒரு 1000 பேர் காசை கொடுத்து விலைக்கு வாங்கி இவங்க தேர்தலே எப்படி செய்யறாங்கன்னு தெரியும். விலைக்கு வாங்கி அதை இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து விடுவார்கள். அதனால அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகும் எந்த ஒரு தனி மனித பணபலம் படைத்தவர்களோ அல்லது மத்திய அரசாங்கம் நினைக்கிற வகையில மத்திய அரசாங்கம் சில செல்வாக்கு படைத்தவர்களோ இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை கைப்பற்றிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒரு பாதுகாப்பு கவசமாக அதிமுக தொண்டர்கள் இடத்துல அந்த பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. ஆனா இதையெல்லாம் புரியாம யூபிஎஸ் ஓபிஎஸ் அல்லது புரியாமையா அல்லது அவர்கள் சுயநலத்துக்காகவா அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த இயக்கத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற பாரதிய ஜனதா கட்சியின் திட்டத்துக்கு ஒத்துழைத்து இந்த இயக்கத்துல இந்த திருத்தங்களை செய்திருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த விதிகள் திருத்தப்பட வேண்டும், தொண்டர்களால உருவாக்கப்படுகிற தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்னு தான் நினைக்கிறாங்க. நிச்சயமா யாரும் இந்த கட்சியை நம்ம கட்சியை விட மற்ற கட்சியை விட நம்ம கட்சியில ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதுதானே. வேற எல்லா கட்சியும் திமுக பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல், அப்பா பையன் வேற அப்படிதான் போகும். அதே மாதிரி மற்ற எல்லா கட்சியிலும் வாரிசு அடிப்படையில வருதுன்னு. ஆனா நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் உலகத்துல எனக்கு தெரிஞ்ச அரசியல் அனுபவத்துல சொல்றேன், உலகத்திலேயே பொது உடைமை கட்சி, சாதி மத சார்பற்ற கட்சி, தொண்டனுக்கு தான் இந்த கட்சி சொந்தங்கிற ஒரு உயர்ந்த கொள்கையை பிடிச்ச ஒரே கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற. ஒரு தம்பி இளையராஜா நீங்க ஒரு நல்ல விஷயத்த சொன்னீங்க. அதாவது திமுகல பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது சொன்னது, அவருக்கு அடுத்த ஸ்டாலினா என்று கேட்கிற பொழுது திமுக ஒன்றும் சங்கரமடம் இல்லை, வாரிசுகள் வருவதற்குன்னு சொன்னாரு. ஆனா அவரது மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமை பொறுப்புக்கு வந்தார், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். இப்ப பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கிற பொழுது அடுத்த நபர் உதயநிதி ஸ்டாலின் தான் என்கிற அளவுல அவர் முன்னிறுத்தப்படுகிறார். அது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கே பார்த்தீங்கன்னா உள்கட்சி ஜனநாயகம் தேவை என்று வலியுறுத்துகிற நம்முடைய கோரிக்கையை அவர்கள் விரும்புகிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், அவர் மகன் இன்பநிதி உதயநிதி ஸ்டாலின்
அவர் தலைமை பொறுப்புக்கு வருவார். அப்ப கிட்டத்தட்ட கலைஞர் அவர்கள் வந்து ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் சொன்ன மாதிரி சங்கட மனத்தை போல வாரிசுகளை தேடி இந்த இயக்கம், திராவிட இயக்கம், திமுக போயிடும். அப்ப பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவம் எதிரான திராவிடம் என்று வருகிற பொழுது திமுகவை விட உண்மையான ஜனநாயக வழியில பயணிக்கிற திராவிட கட்சி அதிமுக தான் என்பதை நாம் உலகுக்கு நிரூபிக்க வேண்டும் என்றால் மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்கு, தொண்டர்களை ஆதரவை பெறுவதற்கு, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை என்பது தேவை. இதைத்தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் விரும்புறான். அப்ப திமுகவுக்கு நமக்கு எங்க வித்தியாசம்? தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை, குடும்ப ஆட்சி முறை இல்ல, லஞ்சம் ஊழலுக்கு எதிரான அதிமுக தலைமை திமுகவை போல இல்ல, ஜாதிய மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிமுக தலைமை. இதெல்லாம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து உருவாக்கிய விதிமுறைகள், எதிர்பார்ப்போல் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் செயல்படுத்த நினைப்பது. அந்த வழியில நம்ம இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தொண்டர்களால ஏற்கப்படுகிற தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தேவை. பிஜேபி பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லா வழக்குகளிலும் இவங்க எல்லாத்தையும் சிக்க வச்சுட்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை எப்படி இவங்க நகர்த்துறாங்கன்னு நம்ம உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா திமுக பிளஸ் பாஜக இந்த பயணத்தை வந்து அவங்க தெளிவா இப்ப நம்ம கையில எடுத்திருக்காங்கன்னு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த வழக்குல சிக்கியிருக்கவங்க ஒண்ணு விலகிக்கணும். நமக்கு கட்சி தான் முக்கியம்னு நினைக்கணும் ஒழிய தான் முக்கியம், தன்னை காப்பாத்திக்கணும்னு இங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது எல்லாருக்கும் புரியும். நம்ம யாரையும் சுத்தி காட்டி நம்ம பேச வேண்டியதுல நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே இது பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பிஜேபி கிட்ட நம்ம தொடர்ந்து ஒரு அடிமைத்தனமா இருக்கிறத இங்க கிராமப்புறத்துல இருக்கிற சராசரி என்ன போல வந்து சராசரி கொண்ட கூட விரும்பல. ஒரு பக்கம் இப்ப நம்ம பாமக முதுகுல குத்திட்டு போச்சு, இது எல்லாரும் நல்லா உணர்றாங்க. பாமக நம்மளுக்கு முதுகுல குத்துனாதான் நிச்சயமா எல்லாரும் உணர்றாங்க. அதே மாதிரி பிஜேபி நம்ம கழுத்து அறுப்புங்கிறதுல நம்ம நிச்சயமா இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுல இருந்து விடுபடுறதுக்குண்டான பயணத்தை யார் தலைமையேற்று நடத்துறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாதானே. சரி, இல்ல அது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை நம்ம உருவாக்குவோம், பொதுச் செயலர் தேர்தல் நடத்துவோம். அப்படி தேர்தல் நடக்கிற பொழுது நிச்சயமாக நான் போட்டியிடுவேன். சந்தோஷம். ஒரு தொண்டர்களால் தலைமையேற்று நடத்துறதுன்னு தீர்ப்பு வந்திருக்கா? எனக்கு நான் அரசியல் வந்து அதிகமா எனக்கு அது கட்சியை பத்தி ஈடுபாடு இல்லை. ஏன்னா என் அப்பா இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு. அதனால நீங்க தொடர்ந்து செய்யுங்க, தன்னிச்சையாவே செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடியா பக்கபலமா நாங்கெல்லாம் இருப்போம். சரிங்களா? அதனால நீங்க தொடர்ச்சியா தொண்டர்கள் வழி நடத்தியே போங்க. கண்டிப்பா தொண்டர்கள் உங்க கூட இருப்பாங்க. நிச்சயமா ஒரு நல்ல செய்யுங்க. ஏன்னா அதிமுகவும் தனி பலமே இருக்கு. தாம் பலத்தை உணராம நீங்க செயல்படாதீங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் செய்யுங்க. இந்த உச்சநீதிமன்ற மன்ற தீர்ப்பை வரவேற்கும் சார். அந்த தீர்ப்படி சாத்தியம் தான் சார். நம்ம தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அதிமுக தலைமை அனைத்து ஒன்றிணைந்த அதிமுக தலைமை சாத்தியம் தான் சார். அதாவது இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் யாரா இருந்தாலும் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும் சார். அவங்க இல்லாம நீங்க நின்னாவோ இல்ல வேற யாராச்சும் நின்னாலோ இல்ல நான் நின்னாலோ யாரா இருந்தாலும் கடவுளே வந்தாலும் தொண்டர்களை தாண்டிய சார் போய் ஆகணும் நம்ம அதிமுக பொறுத்த வரைக்கும். அதான் சார் என்னோட கருத்து. நான் வந்து அதாவது ரொம்ப நெடுங்காலமா வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல வந்தது, அதுக்கப்புறம் இப்பதான் வந்தேன். ஸோ உங்க பிஏ அந்த சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் வந்திருந்தேன். தனியா வந்து நீங்க போராடுறீங்க இல்லைன்னு சொல்லல. அதாவது உங்களுக்குன்னு ஒரு பிம்பத்தை வந்து இன்னும் பெரிய அளவுல வந்து கட்டமைக்கலாம். இப்போ வந்து அதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. ஸோ சமூக வலைதளங்கள் நான் சொல்ல வந்ததே அதுக்காக தான். இப்ப வந்து கரெக்டா வந்து நம்ம அந்த ரீச்சை வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இப்ப ஏன்னா நீங்க வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை. ஓகேவா? நீங்க ஒரு முன்னாள் எம்பிங்கிறத தவிர்த்து ஜெயலலிதா அம்மா இருந்தப்பவே அவங்களோட நம்பிக்கைக்குரியவரா வளம் வந்தவர் நீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இன்னும் உங்களுடைய அந்த பிம்பத்தை, உங்களுடைய அந்த பின்புலத்தை வந்து இன்னும் பெரிய அளவுல வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து என்னோட இது. ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு கருத்துக்கள் வந்து சொல்றீங்க, இவ்வளவு மீட்டிங் வந்து போட்டிருக்கிறீங்க. பட் இது வந்து அந்த தொண்டர்களை போய் சென்றடையுதா அப்படின்னு கேட்டா ஒரு 60 பேர் 70 பேர் பாக்குறது அப்படிங்கிறது வென்றது. இதை வந்து பெரிய அளவுல நீங்க கொண்டு போகணும். ஆக்சுவலா ஒரு தொலைக்காட்சி விவாதப்ப வந்து அதற்கான இது வந்து அதிக அளவுல
அது கீழெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கான ஆதரவு. சோ அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து இப்ப உங்களுக்குன்னு தனி அளவுல இருக்கிறப்ப இப்ப எம்ஜிஆர் டிவி அப்படிங்கிற ஒரு வலைத்தளம் வந்து வலைவலி இதுல வந்து போட்டுட்டு இருக்கீங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அந்த ரீச் அந்த தொண்டர்களை போய் சேருதா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு 4 பின்பமா பிரிஞ்சிருக்கிற இடத்துல வந்து எடப்பாடி டீம், ஓபிஎஸ் டீம் அப்படின்ட்டு சசிகலா பிரிவு அப்படின்னு இருக்கிறப்ப எல்லாருக்குமே பொதுவா தனித்து ஒரு ஆளா நிக்கிறது அப்படின்னு பாக்குறப்ப நீங்க மட்டும் தான் நிக்கிறீங்க. சோ அப்படி நிக்கிற இது வந்து இன்னும் கொஞ்சம் மென்மேல நீங்க வந்து ரீச் பண்ணணும். அதாவது இந்த டைமிங் வந்து எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ ஆன்லைன் மீடியா வழியா நீங்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும்னு சொன்னீங்க. அது வந்து ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா எப்பயுமே அரசியல் கட்சி தலைவருக்கு வந்து அது வந்து ஒரு தேவையான இது. ஏன்னா ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாதான் ஸோ தொண்டர்களுடைய மனநிலை வந்து நமக்கு தெரியும். அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மூவ் எல்லாமே நீங்க வந்து கரெக்டா பண்றீங்க. இருந்தாலும் அந்த ரீச் நீங்க எப்படி வந்து கொண்டு போறீங்க, மக்களை எவ்வளவு பேர் வந்து சென்றடையுது அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்குது. இப்ப இவ்வளவு எஃபர்ட் போட்டு நீங்க வந்து இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்றீங்க வீக்லி ட்வைஸ். பட் அது அந்த ரீச் வந்து கிடைக்க மாட்டுது. ஸோ அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் டெக்னிக்கலி அதுக்கு வந்து நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இதை விட அதிக சப்போர்ட்டுக்கு. ஏன்னா அது ஷேர் பண்றது வந்து ஏடிஎம்கே குரூப்ஸ்ல எல்லாம் இது வந்து பார்க்க முடியறது இல்லை. உங்களோட இந்த மீட்டிங்கான இது பெருமளவுல வந்து அதை நீங்க வெளிக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஆதரவு வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் உங்களுக்கான ஒரு ஆதரவு படை அந்த மாதிரி ஒரு இதை வந்து நீங்க வந்து பில்டு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ வருங்காலத்துல வந்து உதவிகரமா இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் வந்து கண்டிப்பா நடத்தி ஆகணும். இப்ப வேணா தள்ளி போடலாம், கொரோனா காரணம் காட்டி கட்சியில நடக்க உட்கட்சி தேர்தல் தள்ளி போடலாம். ஆனா கண்டிப்பா நடத்தி தான் ஆகணும். அதுல எப்படியும் தப்பிக்க போறதில்ல. ஸோ அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கரங்களை வந்து நீங்க வலுப்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு இது. அதற்கான இதை வந்து நான் ஏற்கனவே அவருக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம்ல ஒவ்வொரு சமூக வலைதளங்கள்ல வந்து எந்தெந்த அளவு ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறாங்க, ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி வந்து ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து சரியா அதுக்கடுத்து நான் வந்து ரெஸ்பான்ஸ் பார்க்கல. ஸோ அதை மட்டும் இது பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு தனியாவே இந்த ரீச்சுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ அதுக்காக தான் அட்டென்ட் பண்ணேன். சந்தோஷம். அதாவது நீங்க இப்ப என்னோட நேரடியா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்ப வேணாலும் நீங்க கூப்பிடலாம். காலை நேரத்துல ஒரு 8 to 9 கூப்பிட்டீங்கன்னா நானே எடுப்பேன், நம்ம பேசலாம். இதுல ஒரு சிரமம் என்னன்னா நம்முடைய அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்று, அதிமுகவை எந்த விதத்திலும் பலகீனப்படுத்தி விடக் கூடாது என்பதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம். அதாவது நம்ம தினகரனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? தினகரன் தான் முதலமைச்சராக வேணும், தான் பொதுச் செயலராக வேண்டும் என்பதற்காக ஒரு அதிமுக வாக்குகளை வந்து சிதறடிக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? தொண்டர்களால ஒரு தலைமை வந்து உருவாக்கப்படணும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். இந்த இயக்கத்தை அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். இது ஒன்று. இரண்டாவது, இபிஎஸ் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்களும் வச்சிருக்காங்க. கூட மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவை கண்மூடித்தனமா இவங்க வந்து அவங்க கிட்ட கையில காலில் விழுந்து அடிமைகள் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு இருக்கிறாங்க. அடுத்து இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது திமுக அரசாங்கம். இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவரே முதலமைச்சராக இருந்தார். அப்ப நம்முடைய சூழ்நிலை என்பது ஒண்ணு, இந்த கட்சியை பலகீனப்படுத்திடக்கூடாது. ரெண்டு, இப்ப இவர்களை போல வந்து நம்ம தொண்டர்களிடத்திலேயோ என்னிடத்திலோ ஒரு மிகப்பெரிய பணபலம் கிடையாது. ஆனால் நேர்மையும் தொண்டர்களது ஆதரவும் தொண்டர்களது பலமும் நியாயமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்களது வழிகாட்டுதலும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களோடு இவர்களெல்லாம் பார்த்ததே கிடையாது. அவங்க எம்ஜிஆர் வந்து இவங்க சினிமால தான் பார்த்திருப்பாங்க. எனக்கெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எது சரி எது தவறு, எப்படி ஒரு அரசாங்கம் நடத்தப்பட வேண்டும், எப்படி இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை வந்து என் போன்றவர்களை சொல்லி சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார். இதெல்லாம் நமக்கு பலமா இருக்கு. அடுத்து எம்ஜிஆர் அவர்களால் கவரப்பட்டு எம்ஜிஆர் வழி வந்த அதிமுக தொண்டர்கள் லட்சம் பேர் நம்மோடு ஆதரவாக வந்து இருக்கிறாங்க. அப்ப இவர்களது பணபலம், ஊழல் சாம்ராஜ்யம், சாதிய பலம், மத்திய அரசாங்கத்தினுடைய பலம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து தகர்த்து விட்டு இன்றைக்கு தொண்டர் பலத்தோட நம்ம இதை வந்து கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் இல்ல,
2018 இருந்து நம்ம வந்து 2017 நான் அவர்களோடு இருக்கிற பொழுது இந்த கோரிக்கைக்காக போராடினேன். அதுக்காகத்தான் இவங்க என்னை கட்சி விட்டு நீக்கினாங்க, அதற்காக என்னை வந்து கைது செய்தாங்க. அதற்கு பிறகும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர்களே என்கிட்ட சொன்னாங்க, ஆனா நீங்க பேசாம திமுக போய் சேர்ந்துருங்கன்னா கோயம்புத்தூர்ல உங்களுக்கு வந்து மினிஸ்டர் கொடுத்துருவாங்க என்று திமுகவும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் வழி வந்த அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளா இருக்கு. ஆனா இருந்தாலும் களம் என்று வருகிற பொழுது அவர்களுக்கு நிகராக, அவர்களை விட அதிகமாக, ஏன்னா பணபலம் இல்லாம இருக்கலாம், அந்த நேர்மை நம்ம இடத்துல இருக்குது, சாதிய பலம் இல்லாம இருக்கலாம், அந்த தொண்டர்கள் நம்மோடு வந்து இருக்கிறாங்க. அதனால வந்து மத்திய அரசாங்கத்தின் பலம் இல்லாம இருக்கலாம், ஆனா மக்களது ஆதரவு நமக்கு இருக்கு. அந்த வழியில வந்து நம்ம நிச்சயமாக நம்முடைய இலக்கை, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை நம்ம உருவாக்கும். உண்மை சார், நீங்க நினைச்சிருந்தா எந்த கட்சிக்கோ போயிருக்கலாம், ஆனா அந்த அதிமுக அப்படிங்கிற பிராண்ட்லயே நீங்க நிக்கிறீங்க, அது வந்து சிறப்பான ஒன்று சார். உங்க பணி தொடர்றதுக்கு வாழ்த்துக்கள். அதோட சில இது மட்டும் சொல்ல வேண்டியிருக்கு, உங்களை தொடர்பு கொண்டு நான் அந்த மார்க்கெட்டிங் இது பத்தின இதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து எனக்கு வந்து நம்ம ஃபேமிலி ஃபுல்லாமே நாலேஜ்ல இருந்து ஏடிஎம்கே தான். நமக்கு வந்து அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம். நம்ம நத்தந்தோதி வந்து சப்போர்ட் நல்லா அவர் வந்து எல்லாமே பண்றாரு. அதனால வந்து நம்ம சைடு வந்து அவர் மேல ஒரு இது அட்ராக்ஷனு. அதனால வந்து நம்ம வந்து இளைஞர்கள் இருந்தாலே போதும் சார், நம்ம டெவலப் பண்ண முடியும். என்னோட இளைஞர்கள் மட்டும் இருந்தா டெவலப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த தொகுதிக்கு நீங்க அந்த 50வது விழா சொன்னீங்கல்ல சார், 50வது நம்ம விழா செயல்பாடுகள் எப்போ ஆரம்பிக்குது சார்? இது நமக்கு இல்ல, இந்த கொரோனா முடிஞ்சோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி சார், ஆரம்பிக்கும் போது எங்களை கொஞ்சம் கூப்பிடுங்க. இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தா கட்டாயம் நல்ல வேலைகள் நடக்கும், நல்ல 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 தலைமை நடக்கும் சார் ஏடிஎம்கேல. ஆமா, எல்லா தொகுதிக்குமே நம்ம வர்றோம். எல்லா 234 தொகுதியில் இருக்கிற எல்லா அதிமுக தொண்டர்களையும் நம்ம சந்திக்கிறோம். சரி, ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சரி, உங்கள் பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி நன்றி. இந்த தீர்ப்பெல்லாம் வந்திருக்குது பாத்தீங்களா? பேசுங்க. ஆமா ஆமா, பார்த்தா அது பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். உங்க கருத்தை சொல்லுங்க. அதுல நம்ம கருத்து என்னப்பா, நீங்க வந்து உள்ள இருந்துகிட்டு ஒரு இது பண்ணாதான் இப்ப நீங்களும் கேச போட்டு தொண்டர்களால தேர்ந்தெடுக்கணும் பொதுச் செயலாளருங்கிற ஒரு தீர்ப்பு வாங்கினாதான் நம்ம வந்து முழுமையா வெற்றி பெற முடியும். ஆமா, இப்ப அவங்க தலைமையினருங்கிறது எந்த தடையும் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்ப வந்து அதிமுகவுக்கு பொதுக்குழு கூட்டணும்னு சொல்லி தேர்தல் கமிஷன் கோர்ட் உத்தரவுல இருக்குது. இந்த மாதிரி நேரத்துல இப்ப நீங்க வெளியில இருந்துட்டு இருந்தா உங்களுக்கு ஓட்டிங் பவர் இருக்குதா? இல்ல, அதாவது இவங்க வந்து என்னுடைய நீக்கத்துக்கு முன்பாகவே என்னுடைய இந்த வழக்குகள் நம்ம போட்டது. அடுத்து நான் கட்சி விட்டு வெளியே போகணும் அப்படிங்கறது இல்ல, நான் வெளியில வரல. இபிஎஸும் ஓபிஎஸும் அவங்களுக்கு இவங்க எப்படி சசிகலா காலில் விழுந்து கையை காலை பிடிச்சு காலத்தை ஓட்டுனாங்களோ அது மாதிரி ஓட்டுறவங்க மட்டும்தான் கூட இருக்கணும், பொறுப்புகள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம இல்ல. ஏன்னா நான் எம்ஜிஆரை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தவன், எடப்பாடியை பார்த்து நான் வரல. நான் எம்எல்ஏவா இருந்து எம்பியா இருந்து அதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சிக்குள்ளேயே வந்து சேர்றாரு. அதனால எனக்கு பின்னாடிதான் சார் அவர் கட்சியிலேயே சேர்றாரு. எனக்கு பின்னாடிதான் அவர் கட்சியிலேயே சேர்றாரு. ஆமா, எந்த தொகுதி நீங்க? நான் சேலம் மாவட்டம் வடக்கு தொகுதினா. ஆமா, வடக்கு தொகுதி. சரி. புரட்சி தலைவர் முத ஆட்சி அமைச்சு இங்க 5 ரோட்ல கிளாஸ் ஃபேக்டரி இருந்துச்சு, அத திறக்கிறதுக்கு வராரு. அதாவது புத்துயிர் கொடுக்க வராரு. அதுக்கு அப்படி கொடுக்க வரும்போது ஒரு சாக்கு போய் ரோஜா பூ உதிரி பூ வாங்கிட்டு போய் எங்களுக்கு தோட்டங்குது. ஒரு சாக்கு ரோஜா பூ எடுத்துட்டு போய் அப்படியே அவர் தலையிலிருந்து கொட்டி விட்டேன். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.